என்னடா ஆட்டை முச்சுட்டும் காணுமே. இந்த கிழட்டு போய் என்ன பண்ணானோ? நாம் களவாண்டு விற்று குடிக்க ஒன்றும் இல்லாமல் போச்சு. என்ன வருத்தப்படுறியா? பயப்படாத. ஆட்டை என் மருமக மேய்ச்சலுக்கு ஓட்டி போயிருக்கா. நீ ஓடி போயிட்டா கல்யாணம் நின்றுமுன்னு நினப்பு. நம்ம வகைரால முன்ன ஒரு வழக்கம் உண்டு. என்னோட பிராயத்தில் 1-2 பேருக்கு இப்படி கல்யாணம் கூட நடந்திருக்கு. இப்போ மாதிரி அப்போ மோட்டார் வசதியெல்லாம் கிடையாதுல்ல. ஆடுகளை பற்றிட்டு கிளம்போட கிளம்புனா ஊராக சுற்றிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே 2-3 மாதம் ஓடி போயிடும். எவன் எங்கே கடை போட்டிருக்கான்னு கண்டே பிடிக்க முடியாது. அவனுங்களா திரும்பி வந்தால் தான் தெரியும். அப்படி கடை போட போய் எங்கே இருக்கான்னு தெரியாதவங்க கல்யாணத்தை நடத்த ஒரு வழக்கம் உண்டு. மாப்பிள்ளை பையன் ஆடு மேய்ச்ச பழைய துரட்டி கம்ப மாப்பிள்ளையா பாவிச்சு மாப்பிள்ளையோட அம்மாவோ அக்காவோ தாலி கட்டுவாங்க. தாலி அந்த பையனே கட்டினா நினச்சிட்டு அவன் வந்தோடனே அந்த பொண்ணு அவங்க கூட சேர்ந்து வாழும். இது நம்ம வழக்கம். டேய் மாயா. யாரும் இல்ல. டேய் உன்ன தாண்டா. புரியுது புரியுது. சொந்த கடையிலே களவாங்குற களவாணி பைய தானே நீ? எங்க அப்பா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கான். உன்னெல்லாம் நம்பி ஒருத்தி கழுத்து நீட்டுறதே பெரிய விஷயம். இதுல தாலி கட்டுற நேரத்துல ஓடி போய் எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறது உன்ன. நானா ஒன்னும் ஓடி போல. தைரியம் இருந்தா உன்னால வந்து பேசு. எனக்கு என்ன பயம்? வந்துட்டா போச்சு. இப்ப சொல்லு. எல்லாம் உங்க ஐயா தான். எங்க ஐயா என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? கிணத்துல குதியும் பாரு, குதிச்சிருவியா? நல்லா குதிப்பாங்க. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? பல்லாங்குழி விளையாட. பொண்டாட்டியை பார்க்க எதுக்கு வருவாங்க? சும்மாதான். எப்படியும் நம்ம பொண்டாட்டி ஆயிட்டா குடிச்சிக்க சாராயம், கடிச்சிக்க கறிசோறு, தின்ன கொழுப்ப இருக்க இந்த செம்பன் இருக்கன்ற நினப்புல வந்தியாக்கும். இழுத்து வச்சு அறுத்து உப்பு மிளகுத்தோடையும் மொட்டைப்பறையில உப்பு கண்ட மாதிரி காய போட்டுருவேன் பாத்துக்க. ஆம்பளை சோத்துக்காக ஒண்ணு உன்னை கட்டிக்கல. உன்னை ஒரு ஆளாக்கணும்னு பொட்டச்சின்னு பார்க்காம என் காலில் கூட விழ தயாரா இருந்தாரு அந்த பாவப்பட்ட தகப்பன். அவர் மேல இறக்கப்பட்டு தான் உன்னை கட்டிக்கிட்டேன். நீ மரத்துக்கு பின்னால வந்தது எனக்கு எப்படி தெரியுமா தெரிஞ்சது? ஒரே சாராய நாத்தம். ஆட்டை கூட 3 மாத்திக்கு ஒருக்க முடி வெட்டி குளிப்பாட்டி சுத்தபத்தமா வச்சுக்கிறது நம்ம வழக்கம். ஆனா நீ ஆளும் முகரையும் இதுல பரதேசி மாதிரி தாடி வேற. ஒரு நல்ல ஆட்டுக்காரனுக்கு அடையாளமே அவன் மேல அடிக்கிற ஆட்டுக்க வச்சு வாசம் தான். என்னைக்கு உன் மேல ஆட்டுக்க வச்சு வாசம் அடிக்குதோ அன்னைக்குதான் என் முதுகுல மண்ணுப்படும், என் முந்தி செலவு முதுகுப்படும். என் கண்ணு முன்னால நிக்காத, போயிரு. சிப்பா. டே மாயா, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மாதான். இம்புட்டு நாளா சும்மா இருந்து வா பார்த்துக்கிட்டு இருந்தது போதாது. இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, விளக்கு வச்ச உடனே வீட்டு நினப்பு வரணும். அவன் தான் ஒழுங்கான சம்சாரி, புரியுதா? வா வாயா. ஏத்தா ஓ ஐத்த எங்க? உள்ள இருக்காக மாமா. உள்ளயா? டே அதை கொடுப்படி. சொன்னதெல்லாம் செஞ்சாச்சு, பார்க்கவே மாட்டேங்கிறா. பார்த்துட்டாடா. எத்த உப்பு கண்டம் போடணும்னு சொன்னீங்கல்ல, அந்த அருவாமனை எடுத்துட்டு வாங்க. என்ன இந்நேரத்தில் உப்பு கண்டம்? ஏன்தா இந்த ராத்திரியில் அப்படி என்ன அவசரம் உப்பு கண்டம் போடுறதுக்கு? எல்லாம் காலையில பார்த்துக்கலாம். போமா. ஒன்றும் இல்லை தாயே, பக்கத்து ஒரு டென்ட் கோட்டையில் எம்ஜிஆர் படம் போட்டிருக்கான். நானும் ஐத்தையும் பார்த்துட்டு கோழி கூட வந்துடுறேன். இன்னைக்கு வேணாம் மாமா.
நான் சொல்ற அன்னைக்கு போங்க போதும். இவர் வேற குருடுனா செவிடும் பாரு. ஏய் என்ன ஏதுன்னு கேளு. ஏத்தா இங்க வா. வீட்டுக்கு தூரமா போறவ ஏன் இன்னைக்கு வேணாங்கிற? உங்க மவன் குடியெல்லாம் விட்டுட்டு நல்ல சம்சாரி ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆடா கிறுக்குச்சி, ஆம்பளைங்க பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. நாங்க வர்றோம். என்னவா? போங்க சொல்றேன். பார்த்து சூதானமா நடந்துக்க. அவ அருவாமனையை கேட்கா, நீ என்ன சூதானமா நடக்க சொல்லு. எவ்வளோ பசிச்சாலும் கண்ட இடத்துல திங்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறியோ தெரியாது. எங்கள் அப்பனாத்தாளுக்கு நல்ல பிள்ளையா இருந்தாலும் இல்லையோ, ஆனால் உனக்கு சொல்லாத. இது மூடிட்டு படுன்னு வாயிட்டே சொல்லியிருக்கலாம். முதல்ல ஒரு ஜாஜூரா கையில் வேற எனக்கு அப்பதாண்ணா சரிடாண்ணா. ஏய் குடா. டேய் என்னடா இது, மேல ஈரமாக்கிட்டு வந்திருக்கான். போ போ. ஏய் என்னடா? இந்தாடா. ஏய் வேணாம்டா. டேய் பேச்சே இந்தா. இந்தாங்க மாமா. தே இந்தாங்க. தாயே அவனுக்கு ஏதாவது கொடு. சரிங்க மாமா. இந்தா இதை வை. பக்கத்து ஒரு டென்ட் கொட்டாயில எம்ஜிஆர் படம் போட்டிருக்கான், போய் பார்த்துட்டு கோழி கூப்பிட வாங்க. அதான் பார்த்தாச்சே. இங்க இன்னைக்கு தான். ஏய் போகலாம் வா. இன்னும் எத்தனை வாட்டி தான் இந்த எம்ஜிஆர் படத்தை பார்க்கறது?
அப்பாடி வெளியே போய் முதல்ல நல்ல கறி சோறு திங்கணும் மாப்பிள்ள. ஆமாடா, பச்சை மிளகாய் வச்சு பட்டை சாராயத்தை ஒரு இழுப்பு எடுக்கணும்டா. ஆமாடா மாப்பிள்ள, அப்படியே சாப்பிடும்டா. துபாய்க்காரன் தானே? என்ன தம்பிகளா, ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது? ஆமாம் ஆமாம், புதுசுதான். நமக்கு மதுரை பக்கம் அடிமாட்டி வியாபாரம். அதான் துபாய்க்காரர் வீட்டில் 4-5 மாடு மடி வெத்தி விற்கிற நிலைமையில் இருக்குனாங்க. வந்து பார்த்தா பெரிய பூட்டு தொங்குது. துபாய்க்கார குடும்பத்தோட துபாய் போய் 2 மாசம் ஆச்சு. இப்போ வந்துடுறீங்க, போங்க போங்க. எப்போ வருவாங்கன்னு? தம்பி, இங்க நெருக்கிற மதுரை போறவங்களே எப்போ வருவான்னு தெரியாது. இவங்க கடல் கடந்து போயிருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? முழிக்கிற மொழியை பாரு, கூவ மாதிரி. டேய், என்னடா அங்கேயே நின்னுட்ட? யோ, என்ன இந்த நேரத்துல தனியா வந்திருக்க? சரி, மேய்ச்சலுக்கு பத்திட்டு போன ஆடெல்லாம் எங்க? மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன கருவாட்டை பார்த்த பூனை மாதிரி ஈனி இழிக்க? மரியாதையா போயிடு. வெள்ளிக்கிழமை இப்பதான் தலை முழுகுன. மறுபடியெல்லாம் என்னால தலை குளிக்க முடியாது, மண்டையில நீர் கோத்துக்கும். நான் பூ போல நல்லா ஈரங்காயை தோத்தி விடுறேன். கருமம் கருமம், பச்சை பிள்ளை பஞ்சு மிட்டாய்க்கு அலையிற மாதிரி. இந்த பாட்டையா, இதோட 33 ரூபாயாச்சு. போய் சேரமுன்னே கொடுத்துரு. ஆமா, அண்ணே வந்துட்டாரு. ஆமா ஆமா, அண்ணே, அந்த 3 கலாணி பையன் கிடைக்கு. செல்லக்குட்டி, தாத்தா வீட்டுக்கு வந்தீங்களா? பிள்ளைய பார்த்து கூட்டு போமா. கடைக்காரிடா. டேய் டேய் டேய், இல்லடா. டேய் இல்லடா, கிரக்க மாற நடந்துடா. சுத்தி பாறா. இப்போ ஏதாவது செஞ்சா அவத பிச்சுக்குவா, நம்ம மாட்டிக்குவான். பொழுது சாய மூஞ்சி கறக்கட்டும், சத்தம் இல்லாம வந்து அவளை அறுத்து போட்டு போயிடுவான். டேய் ஆமாண்டா, அவன் சொல்ற மாதிரி செய்வோம்டா. கடையில யாருங்க? ஓ, யாரு? தாய், பக்கத்து ஊரு. காட்டு பாதையில போறோம். சொம்புல கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுத்தா. செத்த இருங்க பாரு. அப்பா, என்னாச்சு? ஐயோ, பெருங்கால் புடிச்சிருச்சு. ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தது. இந்தாங்கய்யா தண்ணி. யாரு கேட்டது? டேய் மாப்பிள்ளைகளா? ஏய் செந்தட்டி, சோத்துமுட்டி, ஏய் நில்லுங்கடா. ஈப்புலி, ஏய் காது கேக்குதா இல்லையாடா? டேய் செந்தட்டி, நில்லுங்கடா. எப்படா வெளியே வந்தீங்க? டேய் என்னடா ரொம்ப தான் முறுக்கிக்கிற? அப்படி மூஞ்சி திருப்பிட்டு போற அளவுக்கு நான் என்னடா குத்தத்தை பண்ணேன்? யாரு இவனுங்க? புரியுது, பொண்டாட்டி வந்த மிதப்பில் உங்களெல்லாம் மறந்துட்டேன்னு குத்தி காட்டுற அதானே?
பழசையெல்லாம் மறந்துட்டீங்களாடா? யாரு நாங்கள் மறந்துட்டோமா? ஏண்டா ஒரு 8 ஜெயிலில் வந்து வாத்தியாடா போட பேச வந்துட்டான். தப்பு தாண்டா, மாப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னா நான் அடி கூட அடிச்சு போட்டுங்கடா. அதுக்காக இப்படி மூஞ்சி திருப்பி போனா என்னடா அர்த்தம்? டேய் வேணா உன் காலில் விழட்டுமாடா? டேய் இப்படி தூரம் வந்துட்டு ஒரு வாய் சோறு சாப்பிடாம போனா என் மனசு ஆறுமா? வாங்கடா. டேய் மூடிட்டு வாங்கடா, ரொம்ப தான் பம்மாத்து பண்றீங்க. ஏய் சோத்து முட்டி நீயுமாடா? வந்து ஒரு வா சாப்பிட்டு போங்கடா, மற்றெல்லாம் காலையில் பேசிக்கலாம். என்ன குழம்பு? எல்லாம் உனக்கு பிடிச்ச உப்பு கண்ட குழம்பு தான். வா டேய் வாங்கடா. ஓடா பார்த்துக்கலாம். வாங்கடா. யார் இவனுங்க? எதுக்கு எச்சுக்கையோட இவனுங்க கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்க? என் கூட்டாளிங்க. கூட்டாளிங்களா? புதுசா இருக்கு. எப்பத்துல இருந்து? பழைய சேக்காளிங்க தான். வியாபார விஷயமா வெளியூர் போயிருந்தாங்க, இப்பதான் வந்திருக்காங்க. இதுங்க ஆளு முகரெல்லாம் எனக்கு என்னமோ சரியா படல. ஏய் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்காங்க, ஒரு வா சோத்தை போட்டு அனுப்பிடுவோமே, மற்றெல்லாம் சாவகாசமாக சொல்கிறேன். கூட்டிட்டு வந்து தொலை. டேய் வாங்கடா. டேய் மாப்பிள்ளைகளா, இங்கே உள்ளே போயிட்டு வந்தது தான் அவளுக்கு தெரியாது. உள்ளரி கிளறி வைக்காதீங்க. தெரிஞ்சா எங்க கூட சேர விட மாட்டாலோ? என்னடா 2 பேரும் வந்ததுலேருந்து நஞ்சாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய் சத்தனை அமைச்சிக்கிட்டு இருக்கடா, ஏதாவது அப்புறம் பேசிக்கலாம். தேவையில்லாமல் எழுறையா கூட்டுறாங்கடா. ஏன்டா சோத்துமுட்டி 2 பேரும் ஒரு மார்க்கமாகவே இருக்கானுங்க? விடு மாயா, உள்ள மேப்படியம் போயிருக்கேன்ல, அவன் ஜீர விளையாடாது. யாரில் போதையில் பேசுகிறா? நம்ம யார் என்னன்னு தெரிஞ்சா இங்கே என்ன நடக்கும் தெரியும்ல? ஏன்டா? டேய் கத்தாதீங்கடா, அவ காதுல விழுந்து வைக்க போகுது. பொண்டாட்டிக்கு அம்பிட்டு பையன் இருக்கிறவன் என்ன இதுக்கு எங்களை சாப்பிட கூப்பிடணும்? நீங்க யாரு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு அப்ராணிய குடிக்க பழக்கி சொந்த கடையிலே திருட வச்ச உத்தமைங்க நீங்கன்னு மாமா கதை கதையா நிறைய சொல்லியிருக்காரு. கரியும் ஜோத்துக்கும் ஆசைப்பட்டு என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டானுங்கன்னு அவர் சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப நம்புறேன். என்னப்ப குரல் ஒசருது? சேக்காளிங்க வெளியூர்ல வேலை பார்த்தாகலாம்ல, இதுங்க முகரை பார்த்தாலே தெரியல ஜெயில் கஞ்சி குடிச்சிட்டு வருதுன்னு. சும்மா வந்துட்டானுங்க எங்க கரியும் ஜோறும் கிடைக்கும்னு. அடச்சி எந்திரி. டேய் செந்தி அவ கிடக்குறாடா. டேய் வேணாண்டா. டேய் மனுஷன்டா, அத மறக்குறங்கடி நீ. உனக்கு என்னடி தெரியும்? செந்தட்டி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இந்த ரோசம் கடைசி வரையில இருக்கட்டும். என் புருஷன் இருக்க திசையிலேயே உங்களை பார்க்க கூடாது. இந்தா சாப்பிடு. என்ன முழிச்சு பாக்க? தட்டப்படி. நேத்து வரைக்கும் ஆடக்கோழி மாதிரி சுத்தி சுத்தி வந்தா இன்னைக்கு அவனுங்களை பார்த்தது குரல் ஓசுறது. இங்க பாரு, தாலி கட்டியாச்சு, எங்க போயிட போது? நம்மளை விட்ட வேற நாதிலன்ற மிதப்புல இருக்கியோ? கட்ட மரமோ பட்ட மரமோ புருஷன் ஒருத்தர் இருந்தா போதும்னு நினைக்கிற பொட்டச்சி இல்ல நானு. அவனுங்க சவகாசம் தான் பெருசுன்னு நினைப்பு இருந்தா சொல்லிரு. ஆடு புழுக்கே உதற மாதிரி உதறிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சொல்ல? கண்ண கசக்கிட்ட அப்பா அத்தா கிட்ட போய் நிப்பேன்னு கணா கூட கன்றாத. ஒத்த சத்தையா 10 கடையில புழுக்காளி போட்டாது பொழைச்சுக்குவேன். இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு இந்த குதி குதிக்கிற? இன்னைக்கு சோறு ஓடுன்னு குட்டியாருவ, நாளைக்கு அவனுக்கு கை செலவுக்குன்னு குட்டிய களவாண்டு விப்ப. இப்படியே நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்தேன்னு வையி, மொத்தத்தையும் வித்து தின்னுட்டு நக்கிட்டு தான் தெரியணும். ஆட்டு மாட்டுல ஒட்டிட்டு இருக்கிற உண்ணி மாதிரி அவனுங்க. கழுதை யாரு தெரி இல்ல, உன்னை மொத்தமா சாய்க்காம விடாது சொல்லிட்டேன். ஆமா, கட்டுன பொண்டாட்டிக்கிட்டேயே கூனி குறுகி பொய் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சேர்க்க தேவையா? யோசி. சாப்பிடு.
தூங்கிட்டேன். இங்கே கொடு. இந்தா கடைசியில் மாயம் பொஞ்சாதி ஆகி போட்டாளாடா. நம்மள அவளுக்கு அடையாளம் தெரியலடா. மூஞ்சில துணி கட்டியிருந்தோம்ல, நல்லதா போச்சு. மாப்பிள்ள எது செஞ்சாலும் மாயனுக்கு தெரியாம செய்யணும்டா. டேய், மாயனை அவ்வளோ லேசில் இடப்படாத. ஒரு செவலை குட்டிக்காகவே நம்மளை அந்த துரத்தி வந்த பையன் அவன் மேலே உசிரியை வச்சிருக்கான். அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகி செஞ்சது நாம தான் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நம்மளை சும்மா விட மாட்டான்டா. மாப்பிள்ள ஆமாடா, மாயம் கூட ஒருத்தாவா பழகணும். கறிக்கஞ்சிக்காக தானடா தொடுப்பே வச்சிருந்தோம். ஆனா இப்ப சொன்னியே அது சரிடா. முதல்ல அந்த சிரிக்கிய செய்யறோம். அது தெரிஞ்ச அந்த மாயம் வந்தா அவன் விதி, நாம என்ன செய்யறது? அவனையும் சேர்த்து செய்வோம்டா. பொஞ்சாதையும் புருஷனையும் பிரிச்ச பாவம் நமக்கு எதுக்கு? சோத்துமுட்டி, நான் ஒன்றும் மாறலை, எல்லாம் அவனுக்கு தான் மாறிட்டானுங்க. என்னடா முறைக்கிற? அவள் பொட்டச்சி அப்படி தான் பேசுவா. ஏன் இதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா உங்களை பேசுனதில்ல? உங்களை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் எங்கள் ஐயா தான் நல்லா அவகிட்ட ஓதி விட்டுருக்காரு. உங்கள் பேச்சு எடுத்தாலே பிடாரி மாதிரி வர்றான். எப்படி எங்கள் ஐயனுக்கு தெரியாமல் வந்து போயிட்டு இருந்தனோ அது மாதிரி என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் வந்து போயிட்டு இருக்க போகிறேன். இதுக்கு போய் பொண்டாடி தெரியாமல் வந்து போறதுக்கு நாங்கள் கேப்படா. டேய் மாயா, டேய் என்ன செருப்பா அடிக்கணும்? டேய், கோவம்லாம் ஒன்றும் இல்லைடா. சோத்து முட்டி சொன்ன மாதிரி நேற்று மேப்படியும் உள்ளே போயிருந்தான்ல, அதான் வரமுறை தெரியாமல் பேசிவிட்டோம். திடீர்னு நல்லா நடிக்கிறாங்க. என்ன செய்ய போறாங்களோ? விடுறா. என்னடா திரு முழிக்கா? மாப்பிள்ள மாயன் கறிக்குன்னு இளம் குட்டி தூக்கிட்டு வந்துட்டான்ல, நீ தான் சொன்ன நாக்கு செத்து போச்சு வகதொகையா சாப்பிட்டு நாளாச்சுன்னு. நானா? விருட்டுன்னு கடைக்கு போ, சரக்கு கறிக்கு உப்பு புளி மலாலாம் வாங்கிட்டு வா. மாயா சில்லற இருந்தா கொடு. விருட்டுன்னு போடா, வாங்கிட்டு வாடா. வாடா மாப்பிள்ள, உட்காரா. ஏ விடுறா, அதையே பேசிக்கிட்டு இருக்காம. மாயன் ஏதோ பண்ண போறாங்க. டேய் சோத்துமுட்டி, நான் கடைக்கு போல. சீக்கிரம் போயிட்டு வாடா, போடா. அவனை ஏன்டா விரட்டுற? சீக்கிரம் போயிட்டு வந்தானே சரக்கு சீக்கிரம் அடிக்க முடியும். குடிக்கிறதுலேறா. 100 போட்டா தானே சரியா இருக்கு. மாப்ள போலீஸ்டா. போலீஸா? இங்க எதுக்கு வரானுங்க? விடியா, எங்களையா சார் வந்து பிடிக்கிறீங்க? ஒன்னும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரியே பேசுற. நேத்து காலையில தான் வெளியே வந்தீங்க, ராத்திரி கண்ணை வச்சு நகை கடை சோழியே முடிச்சிட்டீங்க சார். அதான் நாங்க செய்யலைங்கிறோம்ல. நீ செய்யல, ஸ்டேஷனுக்கு வா, 6 முறை உட்காந்து பேசுவோம். இன்னொரு கையும் உடைச்சு விட்டுருவேன். மூடிட்டு கழட்டுறான் 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 கழட்டு. ஏய் ஐயா, உனக்கு தனியா வெத்தலை பாக்கு சொல்லு சொன்னா தான் கலட்டுவியா? கலட்டா விளக்கண்ண. ஐயா நான் எந்த தப்பும் பண்ணலைங்கய்யா. திருட்டுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கய்யா. கலட்ரா. ஐயா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. வாயில சொன்ன புரியா உனக்கு? வாயில வாயில சொன்ன புரியா? வேணாயா ஐயா. கலட்டு கலட்டா அடிச்சு வாயில கிழிச்சு பிடிங்க. கலட்டா கலட்டா. என்ன மாப்பிள மாதிரி பாக்குற? கலட்டா சீக்கிரம். என்ன 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 பாக்குற? என்ன கலட்டா. ஏய் ஏய் புரியா? கலட்டா வேட்டிய கலட்டா கலட்டா. வேமா கலட்டா. சொன்ன கேக்கு இதா கலட்டுறது. உங்க அப்பனா கலட்டா. வேணாயா கலட்டா. ஐயா வேணாயா. புரியா 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 எப்படி புரியா? இல்லையா இல்லையா புரியா இல்லையா இல்லையா கலட்டா புரியா? கிழிச்சியா இல்லையா? அம்மிக்கிட்டுறா பரதேசி.
நேத்து தான் கிளிப்புளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். நான் அவ்வளவு சொல்லியும் காலையில ஆட்டோ தூக்கிட்டு அவனுங்களை பார்க்க போயிருக்காங்கன்னா எம்பிட்டு நெஞ்செழுத்து இருக்கணும். அப்ப நான் கிறுக்கச்சியா? இப்ப என்னாச்சு? படு, நல்லா படு. சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். இப்ப ஐயோ பாவம்னு எவன் காலில் கையில விழுந்தாவது கூட்டியாந்தீங்கன்னு வைங்க, நான் இல்ல அவங்களை படிச்ச சாமியே வந்தாலும் திருத்த முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் பதறுதா? எனக்கும் தான். கடவாயில ரத்தம் ஒழுக போலீஸ் ஜீப்ல பார்த்தப்போ என் ஈரக்குலையே கொண்டு போச்சு. தீ சுடு சுடுன்னு சொல்லிட்டே இருந்தா எலப்பமா தான் இருக்கும். ஒரு வாட்டி சுற்றணும், அப்பதான் பயம் வரும். என்னடா ஒத்துக்க மாட்டீங்களா? ஐயா கருப்பு சத்தியமா நாங்க செய்யலீங்கய்யா. அது யாரா கருப்பு? புது கூட்டாளியா இருக்கு. ஒரு கை விளங்காம போய் சேட்டாடுங்க. போனடியா நின்றுக்கிட்டே இருக்க. ஐயா ஐயா இருக்காருங்க, உங்களுக்கு தாங்கய்யா. ஹலோ, ஆமாம். கிடச்சிருச்சா? எங்கே? கேரளா பாடலையா? அப்படியா? சரி சரி சரி, அவங்கள அனுப்பிடு. எதுக்கு 4 பேர்ட்டு என் கை நாட்டி வாங்கிட்டு அனுப்பி. சரிங்க. ஏய் மாயா நில்றா. எங்க மேலே எங்க வச்சுட்டு போற? நாங்க என்ன குத்தம் பண்ணா? நீங்க எந்த குத்தமும் பண்ணல. பண்ணதெல்லாம் நான் தான். இப்பதான்டா புரியுது. எல்லாரும் உங்க கூட சேராதன்னு என் தலைபாடா அடிச்சுக்கிட்டாங்க. போலீஸ்காரன் வசவோ வேட்டி வருனதோ உங்களுக்கெல்லாம் அவமானமா தெரியல. ஆனா எனக்கு நாண்டுக்கிட்டு சாகலாம் போல இருந்துச்சு. என்னை விட்டுருங்கடா, என் வாழ்க்கை வேற. அதுக்காக ஒரே ஊருக்குள்ளே இருந்துட்டு உங்களை பார்த்தும் பார்க்காம மூஞ்சை திருப்பிட்டு போக என்னால் முடியாது. நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன். அது வரைக்கும் என் முன்னாடி வந்து என்னை தொல்லை பண்ணாமல் இருங்க, அது போதும். டேய் சொன்ன மைனி மாப்பிள்ள வந்துட்டா. ஐயோ, என் பிள்ளைய நாய் அடிக்கிறாப்புல அடிச்சிருக்கானுங்களே. அவனுங்க கை விளங்காம போக. நிறுத்துமா, எதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்க? இலவா விழுந்துருச்சு. ஐயோ செம்பொண்ணு, குளிக்க வெண்ணி போடு. மொத்தமாக தலை முழுகணும். பா, இந்த ஊர் வேணாப்பா. எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு சொல்லி பார்த்தீங்க, நான் கேட்கல, பட்டுட்டேன். தப்புன்னு புரிஞ்சிருச்சு. இப்படிலாம் ஆகும்னு நான் ரோசிக்கலப்பா. அப்போ நீ சொன்னது அடி வாங்கி அவமானப்படும் போது தான்ப்பா உரைச்சிச்சு. எல்லாம் நல்லதுக்கு தான். இனி சூதானமாக இருப்பேன்ல பா. வேற எங்கேயாவது போயிடலாப்பா. ஐத்தேன், நம்ம வகைராவில் நிறைய பேர் தஞ்சாவூர் பக்கம் கிட போட்டிருக்காங்க. முப்போக விளையிற பூமி. மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி எல்லாரும் கிளம்பி போயிடலாமா? என்னத்தா, சரிதானே? ஏத்தா, வெண்ணி கொதிச்சிருச்சு பாரு. ஐத்தேன், நான் போய் மூட்டை முடிச்ச கட்டி தயாரா இருக்கேன். மைனி வா. நான் குளிச்சுக்கிறேன். நீ சாமான்சட்டெல்லாம் கட்டி ஆத்தாக்க ஒத்தாசை பண்ணு. தப்பாக நினச்சிக்காதத்தா. விவரம் தெரியாத வயசில் ஆத்தா முந்தியை பிடிச்சிக்கிட்டே தெரிஞ்சேன். அப்புறம் எங்கள் ஐயா தான் உலகமே. பிறகு இவனுங்க சவகாசம். நீ வந்த பின்னாடி குட்டி போட்ட பூனையாக ஒன்றையே சுற்றி சுற்றி வந்தேன். போதுத்தா, அவரைக்குடி கணக்காக யாரையாவது சாடிக்கிட்டே இருக்கிறது.
இனியாவது சுயமா நின்று பார்க்கனே. ம் லே மாயா, ஏண்டா என்ன ஏமாந்த சிரிக்கின்னு நினைச்சியா? மட்ட மத்தியானத்துல ஆட்டை அம்போன்னு விட்டுட்டு ஈனு பல்ல கட்டிட்டு வந்து நிப்ப, நாங்க பகுமானமா ஒத்துழைக்கணும். இதே நாங்க வளைஞ்சு குழஞ்சு நின்னாலும் உனக்கு புரியாது. இல்ல நடிக்கிறியா? சரியான செம்மறி ஆடுறா நீ. எத்தே பக்கத்து ஒரு டென்ட் கொட்டாயில எம்ஜிஆர் படம் எதுவும் போட்டிருக்காங்க? எத்தே அத்தே அந்த எம்ஜிஆர் படம் எதுவும்